ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு அஜித் நடித்து வெளியான விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் அஜித்தோட சேர்ந்து அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா கசாண்ட்ரா, ஆரவ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் மகிழ் திருமேனி. அனிருத் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் அஜித், த்ரிஷா இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசல் இருக்கிறதுனால டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் த்ரிஷா வந்து அவங்க அப்பா வீட்டில் போய் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இதை ஒரு ஃபைனல் ட்ரிப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் வழியா அசர்பைஜான்ல வந்து கிளம்புறாங்க. போற வழியிலேயே ஆரவனால ஒரு பிரச்சனை நடக்குது. அர்ஜுன் ரெஜினாவை மீட் பண்றாங்க. ஸோ இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிற டைம்லயே த்ரிஷா வந்து கடத்தப்படுறாங்க. எப்படி கடத்தப்படுறாங்க, யாரு கடத்திருப்பாங்க, கடத்தி என்ன பண்ணாங்க, அஜித் த்ரிஷாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஆரவ் எதுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து பிரச்சனை பண்ணாரு, அர்ஜுன் ரெஜினா கேரக்டர்ஸ் என்ன, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு பதிலா இது ஓவராலா எனக்கு என்ன பிடிச்சது, எனக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுறேன். ஏன்னா இதுல பாசிட்டிவ்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்குது. இப்போ பிடிச்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல சினிமோட்டோகிராஃபி வந்து நல்லாவே இருந்தது. அண்ட் லொகேஷன் வந்து கரெக்டான லொகேஷனை சூஸ் பண்ணிருக்காங்க. டன் கோரியோகிராஃபியும் ஒரு சில இடங்கள்ல நல்லாவே இருந்தது. அண்ட் சவதிகா பாட்டு வந்து நல்லாவே எடுத்திருந்தாங்க. அஜித்தோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் கண்டிப்பா ஒரு பிளஸ் தான். த்ரிஷாவும் பார்க்க கியூட்டா அழகாவே இருக்காங்க. ரெஜினாவோட கேரக்டரும் கொஞ்சம் வெயிட்டான கேரக்டரா தான் இருந்தது. அதுவும் அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே சொதப்பல் தான். படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரமா வந்து லவ் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மொக்க போட்டாங்க. அதுவும் அஜித் வந்து ஒவ்வொரு சீன்லயுமே வந்து ஒவ்வொரு கெட்டப்ல வராரு. ஒண்ணுல தாடி வச்சு வராரு, ஒன்னு கிளீன் ஷேவ்ல வராரு, ஒன்னு குண்டா இருக்காரு, ஒன்னு ஒல்லியா இருக்காரு, என்னெல்லாமோ பண்றாங்க. ஒரு லவ் ஆர் ரொமான்டிக் போர்ஷன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு போர்ஷன். இப்ப இந்த கங்குவால ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்து இல்ல, அதே மாதிரி இந்த விடாமுயற்சியில ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகி போற டைம்ல தான் ஆரவ் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அர்ஜுன் வந்து அவரோட ரோல் பயங்கர மாசா இருக்கும். மற்ற படங்கள்ல எல்லாம் அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனா அவரு அதை விட காமெடி பண்ணிட்டு இருக்காரு. நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டரை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துல நிறைய சம்பந்தம் இல்லாத சீன்ஸ் எல்லாம் வரும். அர்ஜுன் அண்ட் ரெஜினாக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அந்த பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா மென்டல் அசைலம்ல இருப்பாங்க. அதுல வந்து வெளியவே வர முடியாது, இவங்க வாழ்நாள் முழுக்க இங்கதான் அப்படிங்கிற மாதிரி பயங்கர பில்டப் கொடுப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த நாளே ஈஸியா வெளியே வந்துருவாங்க. இந்த இடத்துக்கு ரெஜினா ஏன் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிசார்டர் பேரை சொல்லுவாங்க. ஆனா அர்ஜுன் ஏன் போனாரு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாது. இதுல ட்விஸ்ட் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம அதை நம்பினாதானே நமக்கு அது ட்விஸ்ட்னே தெரியும். நம்ம தான் அவங்க சொல்லும் போதே நம்ப மாட்டோமே. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது அந்த சீன்ஸ் எல்லாமே. இப்ப இருக்கிற சின்ன பசங்களே போய் சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்திடுறாங்க. இவ்வளவு பெரிய படத்துல அவங்க சொல்ற பொய்யெல்லாம் இருக்கே. படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் கூட இருக்காது. அஜித்தோட வேலையே ஒரு ஒயிட் கலர் ஜாப் தானே, அதனால அவருக்கு ஃபைட் பண்ண தெரியாது. அதனால ஏதாவது ஒன்று ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி இந்த அவரை காப்பாற்ற போறாங்க அப்படின்ட்டு நம்ம நினைச்சா செகண்ட் ஹாஃப்ல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பண்ணியிருந்தாருன்னா படம் 45 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும். நமக்கும் கொஞ்சம் டைம் சேவ் ஆயிருக்கும். ரீசெண்டா இருக்கிற படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா படம் சுமாரா இருந்தாலும் அனிருத்தோட பிஜிஎம் வந்து சில சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா எலிவேட் பண்ணி கொடுக்கும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அனிருத் வந்து ஃபர்ஸ்டே ஃபுல் படத்தை பார்த்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆர்ஆருக்கு அவர் மெனக்கிடவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல அந்த பத்திக்கிச்சு பாட்டை லூப்ல போட்டு விட்டு அவர் பாட்டுக்கு ஸ்டூடியோ விட்டு வெளியே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி அந்த பாட்டு தான் பேக்ரவுண்ட்ல வருது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண மாதிரி இருக்குது. அனிருத்தை பாத்தீங்கன்னாலும் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்காரு. ஆனா மகிழ் திருமேனி மட்டும் ஹேண்ட்ல இல்லாம லெக்ல டீல் பண்ணிருக்காரு. இதுக்கு மேல வேர்டிக்லாம் குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.